கணவனுடைய கடமை மனைவியின் மீது என்ன? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? அந்த பெண்ணுடைய நன்மை என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன? அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன? அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள், அதை அறிந்து கொள். அதை படி. அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல் தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அலைஹி வஸல்லம் தடுத்துவிடு. இந்த பெண்ணுடைய இயற்கையான தீமைகள், இந்த இயற்கை குணத்துடைய தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே சில வெறுப்பை கண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெறுப்பை பல நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான். குர்ஆன் கொடுக்கக்கூடிய சான்று கண்ணியத்துக்குரியவர்களே. இரண்டாவது, உங்களுடைய மனைவி கிடைத்தால் உங்களுடைய மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காதீர்கள். முடியாது. எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது. நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க, கோடி கோடியா கொட்டுங்க, அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் கணவனுக்கு அது செய்யலையே தான் யோசிப்பா. அது பெண்ணுடைய இயற்கை குணம். எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டார். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கொடு. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு. ஊட்டு. அல்லாஹ்வை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமிடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பான். நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவி இடத்திலே நீ நடந்து கொள். அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான். உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை